ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் லூப்ரிகேஷன் தான் பார்க்க போகிறோம். செயின் லூப்ரிகேஷன் பண்ணி ரொம்ப நாள் மேலே ஆகுது. 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயும் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம செயின் க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் பேட்லாக் ஸ்டாண்ட் இல்லாதவங்க மோஸ்ட்டாக இது மாதிரி கட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவாங்க. கட்டை இருந்துச்சா உங்களுக்கு இது மாதிரி சுற்றத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு நான் காமிக்கிறேன். செயின் கிளீனர் ப்ரஷ் அண்ட் சின்ன ப்ரஷ் ஒன்று. சின்ன சின்ன டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எதுக்குன்னு நான் காமிக்கிறேன். அண்ட் டீ ஸ்பேனர், 8mm டீ ஸ்பேனர். அப்புறம் 6mm அலன் கீஸ் ஒன்று. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல். ஏன் அந்த கலரில் இருக்குன்னா இந்த ப்ரெஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு அது உள்ளே எடுத்து விட்டேன். அதனால் அது பிளாக் கலர் ஆயிடுச்சு. அண்ட் மோட்டல் C2 லூப்ரிகேஷன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545 இதோட ப்ரைஸ் அப்புறம் அந்த பம்பு செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். என்கிட்ட ஓஸ் இல்லை. அந்த பம்பு தான் இருக்குது. கழட்டி க்ளீன் பண்ணணும் கைஸ். சின்ன ஸ்ப்ராக்கெட்டில் ரொம்ப டஸ்ட்டி ஏறி இருக்கும். முதல்ல இதை க்ளீன் பண்ணுவோம். நம்ம கழட்டுவோம். A few moments later. பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் கேமராங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக இப்போ நம்ம க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டீசல் அடிச்சுட்டு அப்படியே அதை க்ளீன் பண்ணுவோம். அண்ட் இப்போதைக்கு டீசல்லாம் அடித்து கொஞ்சம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பிளேஸில் இந்த பல்லுக்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணலாம். பல்லுக்கிட்டலாம் மண்ணெல்லாம் அப்படியே உக்காந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும். வாங்க.
watching you bloom in the light of the moon. Your loneliness will never be lost on me. So reach out and love and don't be a stranger. ஓகே கேஸ், இப்போதைக்கு வந்து டீசல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாட்டி மட்டும் டீசல் அடித்து கொஞ்சம் பக்காவாக க்ளீன் பண்ணி துணி வச்சு துடைச்சிட்டு அப்புறம் லூப் அடிக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. வாங்க. ஓகே, பின்னாடி ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செயின் க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணுங்கள். லூப் பண்ணாமல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட்டில் இவ்வளோ டஸ்ட்டு, செயின் சவுண்டு, நாய்ஸ் ஆக்சிடென்ட் ரொம்ப தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சொல்லிடுறேன். ரெண்டாயிரம் வண்டி குழந்தைக்கு வண்டி இது நீங்கள் குழந்தை எனக்கு 2 பசங்களா என்ன பண்ணுறாங்க? அதான் ஒரு பையன் தான் தெரியும் வண்டி ஓட்டி. இதோ ஓகே கைஸ், இப்போ அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ துணியை வச்சு ட்ரையாக க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் லூப் அடிக்க வேண்டியதுதான் வேலை. வாங்க போய் துடைப்போம். Don't be a stranger. Đi anh chờ trả lời là gì? Năm nó còn mình.
ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ இப்போ வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது இந்த ஸ்ப்ராக்கெட் நடுவில் இந்த கேப்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த கேப்லாம் வந்து கையை வச்சு கொஞ்சம் க்ளீனாக க்ளீன் பண்ணுங்கள். கைனா வெறும் கையில். ஸோ நான் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தண்ணி வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ இந்த தண்ணிலாம் நல்லா தொடச்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ லூப் வந்து நம்ம மேலே அடிப்போம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் காய விடுவோம். ஸோ இப்போ வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இந்த பல்லு கேப்லலாம் வந்து பக்காவாக கையெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம லூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லூப் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஓகே கைஸ், ஸோ கடைசியாக வந்து நம்ம லூப் அடிச்சாச்சு. ஸோ லூப் அடித்து முடிச்சோன்னே ஸோ இதை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ க்ளீன் பண்ணேன், இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதோட நான் vlog முடிக்கிறேன். ஸோ see you guys.